மறவாமல் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டன் அழுத்தவும். இந்த உலகத்தில் உள்ள ஒருவருமே விரும்பாத ஒரு பகுதி என்னவென்று சொன்னால் கெட்டுப்போவது தான். அதுபோன்ற ஒரு வாழ்க்கை தான் இந்த அனைவருடைய வாழ்க்கையிலே சம்பவிக்கிறது. அவர் ஒருவேளை பணம் நமக்கு இருந்தால் கெட்டு போக மாட்டோம். கெட்ட குடியை கெடும் என்று சிலர் கொஞ்சம் வறுமையிலே கஷ்டப்படுகிற குடும்பத்தை பார்த்து சொல்லிவிடுவார்கள். அல்லது கொஞ்சம் அடுத்தடுத்து சில தீமையான சம்பவங்கள் ஏதாவது நடந்து விட்டால் அதுதான் கெட்டுப்போனது என்று சொல்வார்கள். ஆனால் வேத புத்தகம் நமக்கு சொல்கிறது என்னவென்று சொன்னால், அதுபோன்று நீங்கள் பார்க்கிற அவனுக்கு வேலை கிடைக்கவில்லை கெட்டுப்போனான் என்றோ, அல்லது அவன் வாழ்க்கையிலே சம்பவங்கள் இப்படி தாறுமாறாக நடக்கிறது ஆகினால் அவன் கெட்டுப்போனான் என்றோ சொல்லுவது இல்லை. அதுபோன்று நாம் சொல்ல தொடங்கிவிட்டோம் என்று சொன்னால், எளியவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், வறியவர்கள், கஷ்டப்பாடுபட்டவர்கள் அத்தனை பேரையும் அவர்கள் கெட்டுப்போனவர்கள் என்று ஒதுக்கி வைத்ததை போல் மாறிவிடும். அதல்ல, மனுஷன் அறியாத அவன் கெட்டுப்போன ஒரு பகுதி என்ன என்பதை வேத புத்தகம் கூறுகிறது. வேத புத்தகம் பொய்யுரை சொல்வதில்லை. வேத புத்தகம் சொல்வதெல்லாம் உண்மை. அதுபோன்ற ஒரு உண்மையான ஒரு பகுதி தான் யோவான் 3ஆம் அதிகாரம் என்ற அந்த வேத புத்தகத்தில் உள்ள 16வது வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார். அவன் கெட்டுப்போகாதபடி என்று சொல்வது இந்த பூமியிலே வாழ்கின்ற வாழ்க்கையிலிருந்து மீட்டு நித்தியமான ஒரு ஜீவன் இந்த மண்ணோடு ஒளிந்து போகும் எல்லாம் இந்த அற்ப கால வாழ்க்கைக்கு தான் என்று எண்ணிவிட்டு குடிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். எல்லாம் கொஞ்ச காலத்தில் எல்லாருக்கும் வாழ்க்கை முடியத்தானே போகிறது, அவனை கொன்று விட்டு சாவோம் என்று சிலர் அதை செய்து விடுவார்கள். அதுபோன்ற அது நமக்கு செத்த பிறகு ஒன்றும் வாழ்க்கை இல்லை என்று எண்ணுகிற ஒரு பகுதியை இறைவன் மாற்றுகிறார். அதை மாற்றி நமக்கு தெய்வம் நமக்கு எதை அவர் தருகிறார் விதமாய் தெய்வத்தை இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் என்று சொல்லும்போது, இயேசு கிறிஸ்துவை அவன் எதற்கு விசுவாசிக்க வேண்டும்? இயேசு பெருமான் இந்த பூமியிலே வந்து தெய்வம் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்றவர் வந்து நம்மத்திலே 33 வருடங்கள் வாழ்ந்து பின்பு அவர் நம்முடைய பாவங்களுக்காய் சிலுவையில் அறையப்பட்டு 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார் பாருங்கள். அதை விசுவாசிக்க வேண்டும். எதை விசுவாசிக்க வேண்டும்? இதற்கு பிறகு மரணத்திற்கு பிறகு ஒரு ஜீவன் உண்டு. அந்த ஜீவன் இந்த பூமியில் இயேசு வாழ்ந்த அந்த 33 ஆண்டு காலம் அல்ல, அங்கே மரித்தார் என்பது நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார் என்பது தெய்வம் நமக்காக செய்த ஒரு செயல். ஆனால் உயிர் தெழுந்தார் என்று கூறும் பொழுது மனிதனுக்கு சொல்கிற ஒரு நற்செய்தி தான். என்ன நற்செய்தி? கேளுங்கள், நான் உங்களுக்கு இந்த பூமியோடு வாழ்க்கை புசித்தோம், குடித்தோம், மரித்தோம் என்று மிருகங்களைப் போல் நீங்கள் அழிந்து போகாதபடிக்கு உங்கள் எல்லோருக்கும் நித்திய ஜீவனை தருவேன், அழியாத ஜீவனை தருவேன் என்று சொன்னார். அந்த நித்திய ஜீவன் என்று சொல்லுவதே பெரிய ஒரு ஐஸ்வர்யம். ஒரு ஏழை அந்த தெய்வத்தை விசுவாசித்து, இயேசுவை விசுவாசித்து அவர் இந்த பூமியிலே வாழ்ந்து தெய்வத்தினுடைய வழியிலே அவர் நடந்தார். பின்பு அவர் மரித்தார். இதோடு முடிந்தது என்று இல்லாமல் தெய்வம் ஒரு பகுதியை விசுவாசிக்கும்படி செய்தார், உயிர்த்து எழுந்து விட்டார். அதுபோலவே நாமும் இந்த உலகத்திலே வாழ்கின்ற நாம் இந்த மண்ணோடு மண்ணாய் கெட்டு போய் விடாதபடி தெய்வம் உயிர்த்து எழுந்த அந்த பகுதியை விசுவாசித்து மரணத்துக்கு பிறகு ஒரு ஜீவன் உண்டு. இந்த வாழ்க்கை இந்த மண்ணோடு முடிந்து போவது இல்லை. எல்லாம் ஒளிந்தான் என்று சொல்லும் மண்ணை வைத்து மூடிவிட்டு வருவது இல்லை. அதை கொஞ்சம் தீவிரமாய் இன்றைக்கு என்ன செய்கிறார்கள்? அந்த செத்த உடலை ஒரு எலக்ட்ரிக் சேரில் வைத்து சுவிட்ச் போட்டவுடன் கனப்புலையிலே அதை சாம்பலாக்கி போட்டு விடுகிறார்கள். அது ஏனென்றால் அவ்வளோதான் முடிந்தது, இனி அவன் மண்ணிலே புதைக்கப்பட்டால் என்ன, எரிக்கப்பட்டால் என்ன, இந்த எலக்ட்ரிக் சேரில் வைக்கப்பட்டால் என்ன என்று அவன் அப்படியே ஒரேடியே கெட்டுப்போனான் என்று சொல்கிறதை இல்லாமல் அவர் விசுவாசிக்கிறவன். அவர் வந்தார், நம்மை அன்பு கூர்ந்தார்,
நமக்காக அவர் சிலுவையில் அறையப்பட்டார், பாவங்களை மன்னிப்பதற்காக அறையப்பட்டார், பின்பு அவர் உயிர்த்து எழுந்தார் என்று சொல்லும் பொழுது பிலீவ் இட், அதை விசுவாசிக்க வேண்டும். அதை யாதொருவன் விசுவாசிக்கிறானோ அவனுக்கு தான் அவர் நித்திய ஜீவனை தருவார், அழியாத ஜீவனை தருவார். சும்மா எல்லா தெய்வத்தையும் விசுவாசிப்பது போல் நாங்களும் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், இயேசுவை விசுவாசிக்கிறோம் என்பது போல் அல்ல. எல்லோரும் தான் அந்தந்த தெய்வங்களை விசுவாசிக்கிறது என்று உண்டு, அது அல்ல. அதை சொல்வதை அவர் சொல்லவில்லை. நித்திய ஜீவனை தருவதற்காகவே அவர் இந்த பூமியிலே வந்து இந்த வாழ்க்கையை வாழ்ந்து மரணத்துக்கு பிறகு நாம் மண்ணோடு மண்ணாய் கெட்டு போகாதபடி இன்னொரு வாழ்க்கையை உங்களுக்கு நான் தருகிறேன். அது என்னவென்றால் தெய்வம் தந்த அந்த நித்திய ஜீவனை இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு தந்து நம்முடைய மண்ணோடு வாழ்க்கையை முடிந்து விடாதபடி தெய்வத்தோடு வாழ்கின்ற அற்புதமான ஒரு நித்திய ஜீவன் உண்டென்பதை விசுவாசிக்க வேண்டும். அதுபோன்று விசுவாசித்து வருபவன் தான் அந்த நித்திய ஜீவனை விட்டு வெளியே போக மாட்டான். அவன் தனக்கு ஜீவன் வேண்டும், தெய்வத்தோடு வாழ்கின்ற வாழ்க்கையை நான் பெற்றிருக்கிறேன், நான் மண்ணுக்குரியவன் அல்ல, அந்த விண்ணுக்குரியவன், அங்கே நான் போய் சேர வேண்டும், இறைவனோடு வாழ வேண்டும் என்ற ஆசை கொண்டவன். இந்த பூமிக்குரிய இந்த வாழ்க்கை என்பது அது ஒரு 70, 80, 90, 100 உடன் என்று வைத்துக்கொள்வோமே. அப்படிலாம் அது இருந்தாலும் நித்தியம் என்று சொல்வது அழியாத ஜீவன். 1000 வருடமோ 10,000 வருடமோ 1 கோடி வருடமோ அது ஆதி அந்தமும் இல்லாத ஒரு இடம். அதுபோன்று தெய்வத்தோடு வாழ்கின்ற அந்த ஜீவனை பெறுகிறோமே, அது எவ்வளோ பெரிய ஒரு மகிழ்ச்சி என்பதை பார்த்தீர்களாம். நாம் மண்ணோடு மண்ணாய் கெட்டு போகாமல் தெய்வம் இவ்விதமாய் தன்னுடைய குமாரனை அனுப்பி, ஒரே பேரான குமாரனை அனுப்பி வாழும்படி செய்து தன்னுடைய பாவங்களுக்காக அவர் மரித்து மீண்டும் உயிரோடு எழுந்ததை விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கும் தான் வைத்திருக்கிற அழியாத அந்த ஜீவனை அவனுக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பார். அவன் மண்ணோடு மண்ணாய் போவதில்லை, அவன் சிதை வைத்து அவனை எரித்து சாம்பலாக்க போவதில்லை, அப்படியே போய்விடுவதில்லை. புதைக்கப்பட்டாலும் திரும்பவும் அவன் ஆன்மா என்று இருக்கிறதே, அது தெய்வத்திடத்திலே சேர்ந்து இயேசு உயிர்த்தெழுந்தாரே, அதை போலவே அவர் பரலோகத்துக்குரியவரை மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கையை தெய்வத்திற்குள் தந்து ஆசீர்வதிக்கிறாரே, அதை நாம் பெற்றுக்கொள்ளும்படிதான் இயேசு பெருமான் அவரை விசுவாசிக்க வேண்டும். ஆகவே அதுபோன்று ஒரு விசுவாசம் என்று சொல்வது சாதாரணமான காரியம் அல்ல. இயேசுநாதர் சுகமளிக்கிறார், இயேசுநாதர் குருடர் கண்களை திறக்கிறார், சப்பானியை நடக்க செய்கிறார், அதை சிலர் விசுவாசிக்கிறார்கள். அதையெல்லாம் பரவாயில்லை, நாங்களும் வருகிறோம், எங்களுக்கும் வயிற்று வலி இருக்கிறது, எங்கள் முதுகு வலி இருக்கிறது என்னெல்லாம் சொல்லி அவர்கள் வருகிறார்களே, அதற்குரிய ஒரு விசுவாசம் என்பது இந்த நித்திய ஜீவனுக்குரிய விசுவாசம் என்று இல்லை. ஆகவே உத்தமமான ஒரு தெய்வ சபையிலுமே கூட இயேசு விசுவாசிப்பவர்கள் இந்த அற்பமான இந்த காரியங்களுக்குத்தான் விசுவாசித்து வருகிறார்களே அல்லாமல் நித்திய ஜீவனை எங்களுக்கு தந்திருக்கிறார், அவர் மூலமாக நாங்கள் பெற்றிருக்கிறோம் என்ற அவர்களுடைய அந்த வாழ்க்கையில் அந்த அற்புதமான விசுவாசத்தை மரணத்துக்கு பிறகு இன்னொரு வாழ்க்கை உண்டு, அது இயேசு பெருமான் நாங்கள் கெட்டுப்போகாமல் தந்திருக்கிறார் என்றால் இன்றைய கிறிஸ்தவர்களும் கூட அப்படி வாழ்வது இல்லை. அப்படி வாழாத படியினாலே அவளுடைய வாழ்க்கையில் பிரயோஜனமும் இல்லை. ஒரு வேளை அவளுக்கு கஷ்டம் வந்து விட்டால் இறைவனை தூற்றத் தொடங்கி விடுவார்கள், ஒரு நஷ்டம் உண்டாகிவிட்டால் இறைவனை பழி சாற்ற ஆரம்பித்து விடுவார்கள். என்னவென்று தூற்றுவார்கள், பழி சாற்றுவார்கள். தெய்வமே, உண்மை நாங்கள் விசுவாசித்தோம், விசுவாசித்து என்ன பிரயோஜனம், இப்படி நடக்கிறது பார்த்தீரா என்று அவர்கள் கூறத் தொடங்கி விடுவார்கள். எனவே இதை கேட்கும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசு உங்களுக்கு நித்திய ஜீவனை அருளும்படி அவர் தெய்வம் நமக்கு அவரை தந்தருளினார் என்பதை நீங்கள் அறிந்து விசுவாசிக்கிறீர்களாம். அப்படி விசுவாசிக்கிறீர்கள் எவர்களோ அவர்கள் நித்திய ஜீவனை, நித்தியமான நிரந்தரமான மரணத்துக்கு பிறகு உள்ள ஒரு வாழ்க்கையை சுதந்திரம் அடைவார்கள், அதை பெற்றுக்கொள்வார்கள். அதுபோன்ற வாழ்க்கை தான் அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கை. அதுபோல் இன்னொரு பகுதி கெட்டுப்போகிற பகுதி அங்கே என்னவென்று எழுதப்பட்டிருக்கிறது என்றால் அந்த 16வது வசனத்திலே வாசிக்கிறோம். தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்திலே அவர் அன்பு கூர்ந்தார் என்பதுதான். எனவே மனுஷன் கெட்டுப்போகிற இன்னொரு இடம் என்னவென்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையிலே அன்பு இல்லை, ஆகையினால் அவன் கெட்டுப்போகிறான். ஒரு மனுஷன் தான் கெட்டுப்போகிறது, தன்னுடைய வீட்டிலே சமாதானம் இல்லாமல் இருப்பது, மகிழ்ச்சி இல்லாமல் இருப்பது, ஏதோ ஒரு தாழ்ச்சி உறைவென்று வாழ்வது,
எல்லாவற்றுக்கும் ஒரு மூல காரணம் என்னவென்று சொன்னால் அவன் அன்பற்றவனாக இருக்கிறபடினால் கெட்டு போயிருக்கிறது. இயேசுபிரான் சொன்னார், கொஞ்சம் புளித்த மாவை நீ நடுவிலே கொண்டு வைத்தாலும் அந்த வீடே நாற்றம் எடுத்து விடும். அதுபோலவே புளிப்பு உடைய ஒரு நாற்றமுடைய கெட்டுப்போன ஒன்றை நீங்கள் வைத்திருந்தால் அந்த வீடையே அது புளிக்க செய்துவிடும், அது அன்பற்றதாய் மாற்றி வைத்து விடும். எனவே ஒரு மனுஷன் கூட அந்த வீட்டிலே அவன் தெய்வராஜ்யத்துக்குரிய நல்ல புளிப்பை அவன் வைத்திருப்பான் என்றால் எல்லோரையும் நல்ல அன்புடையவனாய் அவன் வாழ்ந்து எல்லோரையும் அன்புடையவனாய் அவன் மாற்றி வைத்து விட முடியும். ஆகவே மனுஷன் கெட்டு போயிட இன்னொரு பகுதி என்னவென்று அறிந்து இயேசுபிரான் தன்னை ஒரு பூமியிலே வைத்து தன்னை விசுவாசிக்கும்படி செய்தது மாத்திரம் அல்ல, அவர் தெய்வம் நம்மை அன்பு கூர்ந்தார் என்பதுதான். யாரை அன்பு கூர்ந்தார்? நாம் எல்லோரும் பாவிகள், எல்லோரும் விரோதிகள். அன்பு என்பது இன்னதென்றே நமக்கு தெரியாதென்று எழுதி இருக்கிறது. அதை நாம் எப்படி நாம் அறிகிறோம்? இயேசுபிரான் அவர் சொன்னார், உங்களுக்கு உதவி செய்தவர்களுக்கே நீங்கள் உதவி செய்து கொண்டே இருந்தால் அதுக்கு பேர் அன்பு இல்லை. உங்களுக்கு கொடுக்குற இடத்துல நீங்கள் வாங்கி கொண்டு அதை கொடுத்து நீங்கள் மறுபடியும் திருப்பி கொடுத்தால் அதற்கு பெயர் அன்பில்லை என்று அவர் சொன்னார். திருப்பி கொடுக்க முடியாத தரித்திரமாக இருக்கக்கூடிய ஒருவனை நீங்கள் அன்பு கூர்ந்தால் அதுதான் அன்பு என்று சொன்னார். சத்ருவை நேசிங்கள் என்று ஏன் சொன்னார்? அவனை நேசிப்பதற்கு வேறொரு முகாந்திரம் இல்லை. அவன் எனக்கு நான் பொருளும் கொடுத்தானா? இல்லை. என்னை அன்பு கூர்ந்து கஷ்டத்தில் என்னை தூக்கி எடுத்தானா? அதுவும் இல்லை. அவன் எனக்கு விரோதியை கூட இயேசுபிரான் ஏன் அன்பு கூற வேண்டும் என்று அவர் சொன்னார் என்று சொன்னால் அது மானிட அந்த அன்பிற்கு அவ்வளோதான் முடியும். கொடுக்கிறவனைத்தான் அவன் அன்பு கூற முடியும். தன்னை பார்த்து சிரிக்கிறவனை பார்த்தான் அவன் சிரிப்பான், கோபமாய்ந்தால் கோபப்படுவான், ஆத்திரமடைவான். அதுபோன்ற ஒரு இடத்தை தான் எல்லா வீடுகளிலும் மனுஷன் பெற்றிருக்கிறான். அப்படி அவன் இருக்கிறபடினாலே அவனில் கணவன் மனைவி என்று ஏதோ ஒரு தாம்பத்திய உறவு, அதெல்லாம் ஒரு அன்பு, பிள்ளைகள் அண்ணன் தம்பி சும்மா இருக்கக்கூடிய ஒரு அன்பு என்று இருப்பது எல்லாம் நிரந்தரமான அன்பாய் இல்லாதபடினாலே அது தெய்வ அன்பு இல்லை என்று இயேசுபெருமான் குறிப்பிட்டார். உங்கள் பிதா பூர்ண சற்குணர், அதேபோல் நீங்களும் பூர்ண சற்குணராய் இருக்க வேண்டும், அதுதான் தெய்வத்தினுடைய அன்பு என்று சொன்னார். எது தெய்வத்துடைய அன்பு? அந்த மலையை பாருங்கள், அது நீதி உள்ளவன் மேலோ அநீதி உள்ளவன் மேலோ யாரென்று பார்ப்பதில்லை, எல்லோர் மீதும் அது பொழிகிறதை போல் பொழிவது தான் தெய்வ அன்பு. இல்லை, சூரியனை பாருங்கள், காலையில் எழுந்த உடனே அது நல்லவனோ கெட்டவனோ எல்லோருக்கும் அந்த சூரியன் உதிக்கிறதை பாருங்கள், அதுதான் தெய்வ அன்பு என்று சொன்னார். இப்படி நீங்கள் அன்பு கூர்ந்தால் தெய்வத்துடைய பிள்ளைகள் என்று உங்களுக்கு பெயர் என்றும் இயேசுபிரான் குறிப்பிட்டு தன்னுடைய மலைப்பிரசங்கத்திலே அந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் அந்த 6ஆம் அதிகாரம் கடைசியிலே அதை கூறுவார். 5ஆம் அதிகாரம் கடைசியிலே அதை கூறுவார். இதை கேட்குற அன்பார்ந்த சகோதரிகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் கெட்டு போயிடுற இன்னொரு இடம் பார்த்தீங்களா? அவன் நித்திய ஜீவனை அடைகிற தெய்வத்தை விசுவாசிக்கிற தெய்வத்தின் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அவன் கெட்டு போவதெல்லாம் அன்பு இல்லாமலே அவனுடைய வாழ்க்கை நாற்றம் எடுத்து விடுகிறது. கொடுத்தால்தான் அவன் கொடுப்பான், சிரித்தால்தான் சிரிப்பான், அவங்களோடு சாதகமாய் நடந்தால்தான் சாதகமாய் நடப்பான், இல்லை என்றால் அவன் பகைப்பான். தெய்வம் போல் அவன் சத்ருவாக இருந்தால் கூட அவனால் கொடுக்க அன்பு காட்டுவதற்கு என்று ஒன்றுமே இல்லை என்று சொன்னாலுமே கூட அவனை அன்பு கூறுகின்ற ஒரு இடத்தை ஒரு வீடு வைத்திருக்க வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் ஒரு அண்ணன் தம்பிக்குள்ளே ஒரு சின்ன சண்டை, ஒரு கணவன் மனைவிக்குள்ளே ஒரு சின்ன சண்டை, உடனே அவர்களுக்கு பகை வந்துவிடும், உடனே அவர்களுக்கு அன்பெல்லாம் பறந்து ஓடி போய்விடும். ஏதோ எதிர்பார்த்தது கிடைக்க வேண்டும், அதை நான் நாடினே அதை தந்திருக்க வேண்டும் என்றெல்லாம் எதிர்பார்க்கிற நம்முடைய எதிர்பார்ப்பு ஒருவருக்கொரு இருக்கிறதை அதை வைத்து வாழுகிறவன் அன்பற்றவனாய்த்தான் அவன் முடிவடைவான். ஏனென்றால் நான் எதிர்பார்த்ததை அவன் தரவில்லை, நான் விரும்பினதை அவன் கொடுக்கவில்லை என்றெல்லாம் ஆத்திரங்கள் அவனுக்கு மூலப்படும் பொழுது அவனுடைய வாழ்க்கையிலே அவன் அன்பை அவன் இழந்து விடுகிறான். அந்த வீடு கெட்டுப்போன வீடை போல் மாறுகிறது. ஏனென்றால் அங்கே ஒருவன் இப்படி நடந்து விட்டால், ஒரு தாய் அப்படி நடந்து விட்டால், ஒரு தந்தை நடந்து விட்டால், ஒரு அண்ணன் அப்படி நடந்து விட்டால், ஒரு தங்கை நடந்து விட்டால், ஒரு சபையில் உள்ள ஒரு சகோதரன் குடும்பம் அப்படி நடந்து விட்டது என்றால் அந்த வீட்டையே நார செய்துவிடும், அந்த வீடை கெட்டு போய்விடும். அந்த ஒரு பேட் ஸ்மெல், ஒரு கெட்ட வாசனை தான் அங்கே வீசும் என்று எழுதியிருக்கிறது. ஆகவே இதை கேட்குற அன்பார்ந்த சகோதரிகளையும் தெய்வம் அன்பு என்பதை விளங்கச் செய்தார். நமக்கு அன்பு என்பதே தெரியாது.
ஏன் அவர் அன்பை விளங்க செய்தார்? நாம் பாவிகளாய் இருக்கையிலே கிறிஸ்து நம்மை அன்பு கூர்ந்தார் என்று எழுதியிருக்கிறது. அது மாத்திரமல்ல, நாம் பாவிகளாய் இருக்கையிலே நம்மை அன்பு கூர்ந்து நம்மை மீட்டு எடுப்பதற்கு தன் உயிரை தர வேண்டும். அதையே கொடுத்து விட்டார். தன் உயிரையே கொடுத்து பாவியாய் என்னை அவர் மீட்டெடுத்தார் அல்லவோ, அப்படி அவர் அன்பு கூர்ந்தார் என்பதை நாம் காண வேண்டும். பின் அடுத்தது பகுதி என்னவென்றால், கெட்டுப்போகாத வாழ்க்கைக்கு நீங்கள் தெய்வத்தை நேசிக்க வேண்டும், அந்த இறைவனை நேசிக்க வேண்டும். அங்கே வேதம் என்ன சொல்கிறது? அவர் முதலாவது ஃபஸ்ட்டு அன்பு கொண்டார், இரண்டாவது நம்ம அன்பை கூறுகிறோம். நமக்கு அன்பு என்பது தெரியவே தெரியாது. அன்பை எப்படி விளங்கியிருக்க வேண்டும்? தெய்வத்தின் சார்பிலே விளங்கியிருக்க வேண்டும். ஒன்றும் எதிர்பாராது நம்மை அன்பு கூர்ந்தவர். நம்ம எந்த சூழ்நிலையிலையும் யாதொன்றும் எதிர்பார்த்து அது கிடைக்கவில்லை என்பதற்காக நாம் சண்டை ஓடுகிறோமே அல்லது ஆத்திரமடைந்து கெட்டு போனோமே, அதுபோன்று இல்லாது வாழ்கின்றவர்கள். ஆகவே அதுபோன்ற ஒரு பகுதியை மனுஷன் அடைய வேண்டும் என்பதற்காகவே தெய்வ அன்பை நமக்கு அவர் தந்தார். நம்மை அன்பு கூர்ந்தார். இப்பொழுது நாம் அந்த இறைவனை அன்பு கூற வேண்டும். ஏன் இறைவனை அன்பு கூறுகிறீர்கள்? இறைவன் அன்பை விளங்கி இருக்க வேண்டும், நன்றாய் விளங்கி அவரை அன்பு கூர்ந்திருக்க வேண்டும். அவர் எதிர்பாராமல் என்னை எதையும் எதிர்பார்த்து அன்பு கூறவில்லை, எதையும் நிபந்தனைக்கு உட்பட்டு அன்பு கூறவில்லை. நான் நல்லவனாக இருந்தாலும் கெட்டவனாக இருந்தாலும் சூரியனை உதிக்க செய்கிற அந்த தெய்வ அன்பு, நான் தீமை நீதி செய்தாலும் அநீதி செய்தாலும் சூரியனை உதிக்க செய்கிற அந்த தெய்வ அன்பு, மலையை வர்சிக்கிற நல்லவனையும் கெட்டவனையும் அந்த அன்பு கூறுகின்ற அந்த அன்பு என்பதையெல்லாம் தெய்வத்தின் அன்பை அவன் நிஜமாகவே தன் வாழ்க்கையிலே அவன் ருசி பார்த்து பாவியாய் என்னை நிபந்தனையற்று அன்பு கூர்ந்தார் என்பதை அறிந்து தெய்வத்தையும் அவன் அன்பு கூற வேண்டும். இங்கே தான் அநேக கிறிஸ்தவர்கள் கூட இழந்து போனார்கள். அவர்கள் தெய்வத்தை அன்பு கூறுகின்ற வைராக்கியம் இருப்பதில்லை, பற்றுதல் இருப்பதில்லை. எனக்கு உயிர் தந்தவர், நான் அவரை நேசிக்க வேண்டும் என்ற தெய்வ அன்பு அவர்களுக்கு இருப்பதில்லை. தெய்வத்தை நேசித்து இயேசுபிரான் சொன்னார், நீங்கள் மெய்யாவே என்னை அன்பு கூறுவீர் என்று சொன்னால் நான் சொன்னபடி நடங்கள் என்று சொன்னார். ஆகவே சொன்னபடி நடக்கிற தாறுமாறு, அந்த இல்லாதபடி தாறுமாறான வாழ்க்கை கிறிஸ்தவர்களோடு வாழ்கிறார்கள். அது ஏனென்று சொன்னால் தெய்வத்தை அன்பு கூற பழகவில்லை. எனவே இந்த இரண்டு பகுதி வரும்பொழுது தான் அந்த அன்பில் பூரணம் என்று ஒன்று உண்டு. அதை 1 யோவானிலே எழுதியிருக்கிறது. நான் ஒருவரை காதலிக்கிறேன் என்று சொன்னால் அவர் என்னை காதலிக்கவில்லை என்று வைத்தால் ஒருதலை காதல் என்று சொல்லிவிடுவார்கள். அதுபோல் அது பூரணமான ஒரு சிநேகம், ஒரு காதல் என்று இருப்பதில்லை. ஆகவே மனுஷன் தவறுகிற அடுத்த பகுதி என்னவென்றால், தன்னை அன்பு கூர்ந்தவரை மீண்டும் தான் அன்பு கூற வேண்டும் என்ற எண்ணம் இருப்பதில்லை. அவரை நேசித்து அவரை பிரியப்பட்டு அவருடைய வழியிலே நடக்க வேண்டும் என்று ஆசை இருப்பதில்லை. அவர் வைத்திருக்கிற சபையை அன்பு கூற வேண்டும், அந்த சபையிலே தன்னை ஒப்பு கொடுத்து வாழ வேண்டும் என்று அவர்கள் எண்ணுவதும் இல்லை. தெய்வத்திற்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்ற விருப்பம் அவர்களுக்கு இருப்பதும் இல்லை. அவர்களோ தெய்வத்தை என்னை அன்பு கூர்ந்தார் என்பதை மாத்திரமே சொல்லிக்கொண்டு இருப்பதில்லை, பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. எனவே தெய்வம் தன்னுடைய அன்பை விசுவாசித்து அந்த அன்பிலே நான் ஒன்றரை கலக்க வேண்டும். அவரை அன்பு கூர்ந்தார், நான் இப்பொழுது அவரை அன்பு கூறுகிறேன் என்று சொல்கிற தெய்வ அன்பு கொண்டவனாய் இருக்க வேண்டும். நீங்கள் தெய்வ அன்பை ஏதோ நோன்பு இருந்ததுனாலேயோ அல்லது ஒரு பண்டிகை கொண்டாடினதுனாலேயோ ஒரு பலியிட்டதுனாலேயோ காணப்படுவது இல்லை. அன்பு என்று சொல்வது தெய்வத்தால் வருவது. அதை நீங்கள் அடைய வேண்டும் என்றால் தெய்வம் என்னை எப்படி நேசித்தார் என்பதை அறிந்து அவர் என்னை நேசித்ததை போலவே நானும் அவரை நேசிக்கிறேன் என்று சொல்லும் பொழுதுதான் அந்த அன்பு பூரணம் அடைகிறது என்று அந்த 1 யோவான் 2ஆம் அதிகாரத்திலே அவர் சொல்லுவார். பின்பு அதோடு அல்ல, அடுத்ததாக தெய்வ அன்பை பெற்ற ஒரு மனிதன் அந்த தெய்வ அன்பு சும்மா இருப்பதில்லை. எப்படி தெய்வ அன்பு நம்மை தேடி வந்து அன்பு கூர்ந்தார் என்று எழுதியிருக்கிறதோ அதுபோலவே தன்னிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட குடும்பம், தன் கணவன் மனைவி பிள்ளைகள், தன்னுடைய சகோதரன் சகோதரி, சபையில் உள்ள குடும்பங்கள், சகோதரர்கள் சகோதரிகள் அத்தனை பேரையும் அவன் அந்த அன்பு அவர்களை நேசிக்க தொடங்கிவிடும். அப்படி இல்லை என்று சொன்னால் சும்மா நேசிப்பது என்று சொல்வது கிளப் போல் மாறிவிடும். ஒரு கிளப் என்று சொன்னால் அங்கே வருகிறவர்கள் ஒரு கூட்டமாக வருவார்கள், எல்லோரும் ஆடி பாடுவார்கள், மகிழ்வார்கள், சாப்பிடுவார்கள், பின்னால் அவர்கள் போய்விடுவார்கள். அதுபோன்று ஒரு கிளப்பாய் மாறிவிடும். அது மனுஷிய அன்பு, அது தெய்வ அன்பு அல்லவே அல்ல. எனவே இதை கேட்குற அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் வீடு கெட்டு போயிருக்கிறதா இல்லையா என்பதை எப்படி நீங்கள் பார்க்க முடியும்?
அன்பு அங்கே இல்லை. அங்கே எப்பொழுது பார்த்தாலும் சண்டை, எப்பொழுது பார்த்தாலும் அங்கே கோபம், அங்கே எப்பொழுது பார்த்தாலும் மூர்க்கம், எப்பொழுது பார்த்தாலும் காம இச்சைகள், எப்பொழுது பார்த்தாலும் பொறாமை, போட்டி, பிரிவினை என்றெல்லாம் வைத்து வாழ்கிறார்களே பாருங்கள். அது கெட்டுப்போனது இல்லையா? மனுஷன் கெட்டுப்போகக்கூடாது என்பதற்காகவே தேவன் தன் ஒரே பேரான குமாரனை தந்தள்ளி நம்ம எல்லோரையும் அன்பு கூர்ந்தார். அன்பு இல்லை என்றால் கெட்டு போய்விடும். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்திலே சொல்லியிருக்கிறது. நீங்கள் அன்னதானம் கூட பண்ணி பார்க்கலாம், அது அன்பு இல்லை. ஒரு அன்பு இல்லை என்று சொன்னால் நீங்கள் வெளியே என்னென்னதான் கிரியைகளை செய்து பார்த்து ட்ரை பண்ணினாலும் அது அன்பு என்று நீங்களாக பெயர் போட்டு வைத்து கொள்ளலாம். அது அல்ல. அன்பு என்று சொல்வதற்கு பெரிய ஒரு விளக்கத்தை அவர் தந்திருக்கிறார். அன்பு எனக்கு இல்லாவிட்டால் என்று சொல்லும் பொழுது காசு இல்லாவிட்டால் வாங்க முடியாது என்பதை போலவே தான் அதை சொல்லுவார். தெய்வத்தினுடைய அன்பு இல்லாமல் இந்த பூமியிலே ஒரு தெய்வ வாழ்க்கை ஒரு மனுஷன் வாழ இயலாது, அவன் காசு இல்லாத மனிதனை போல். ஆகவே அந்த அன்பை எப்படி என்று ஒரு சொல்லுவார், அவ்வப்பொழுது மாறுகிறது அன்பு அல்ல. அவன் இப்பொழுது சிரிக்கவில்லை, நானும் சிரிக்க மாட்டேன் என்பது அல்ல. அந்த அன்பு ஒரு காலம் ஒழியாது என்று எழுதியிருக்கிறது. இந்த பூமியிலே காணாத 3 பகுதி அவர் சொல்லுவார். எது காணாத 3 பகுதி? தெய்வ விசுவாசம், அவர் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கை, பின்பு அன்பு. இதில் அன்பே பெரியது என்று அவர் சொல்லுவார். 3ஐயும் காண இயலாது. அந்த காணாத ஒன்றை உள்ளே வைத்திருக்கிறான்னு பாருங்கள். ஒருவேளை அவன் தான தர்மம் செய்தானா, உடலை சுட கொடுத்தானா, என்ன தியாகம் செய்தான் என்பதெல்லாம் வெளிப்படையாய் காண்பதற்கு அவன் ஒன்றும் காட்ட மாட்டான். அது அல்ல. அநேகர் வெளிப்படையாய் ஒன்றை காண்பித்து விட்டு அன்பு என்று அதற்கு பெயர் போட பார்க்கிறார்கள். அது அல்ல. அன்புடைய வழித்தோன்றல் என்ன? தெய்வம் என்னை அன்பு கூர்ந்தார், தெய்வன் தன் குமாரனை அனுப்பி என்னை இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். அந்த அன்பை உணர்ந்த நான் மீண்டும் அவரை நான் அன்பு கூறுகிறேன். அந்த தெய்வ அன்போடு உறவு ஏற்பட்ட பிறகுதான் அந்த அன்பு என்ற ஊற்று பெருக்கெடுத்து ஓடி எல்லோரையும் அன்பு கூற முடியும். எல்லோரையும், அதில் ஒரு நபரோட பாக்கி இல்லை, எல்லோரையும் அன்பு கூறத்தான் செய்யும். அல்லேலூயா. இதை கேட்குற அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வீடு கெட்டு போய்விடக்கூடாது, அன்பற்ற இடமாய் போய்விடக்கூடாது. அதுக்கு என்ன காரணமாக இருக்கக்கூடும்? தெய்வம் என்னை அன்பு கூர்ந்தார் என்பதை சிலர் அறியவில்லை. சிலர் அறிந்திருந்தாலும் அந்த தெய்வத்தை நான் நேசிக்க வேண்டும் என்று அறியவில்லை. ஆகையினால் அவரோடு அன்பிலே சேர முடியவில்லை. ஆகையினால் ஒருவர் அன்பு கூறவும் அவரால் முடியவில்லை, கெட்டு போய்விட்டது. இதற்காக தேவன் இயேசு பிரானை இந்த பூமியில் அனுப்பித்தார். நாம் அவருடைய உயிர்த்தெழுதலை விசுவாசித்து நித்திய ஜீவனை அடையும்படி அவர் விசுவாசிக்கும்படி தேவன் நம்மை அவர் விசுவாசிக்கும்படி அவரை தந்தருளினார். இன்னொன்று எதற்காக அவர் தந்தருளினார்? நாம் கெட்டு போகாதபடி அவர் நம்மை அன்பு கூர்ந்தார். அன்பு கூர்ந்து தந்தருளப்பட்டார். தெய்வத்தின் அன்பு, அந்த தெய்வத்தின் அன்பை அதை விசுவாசித்து அவரை நேசிக்கிற ஒரு நல்ல இருதயம், பின்பு அந்த ஊற்றுக்கண்ணிலிருந்து புறப்பட்டு வருகின்ற ஒரு நேசிக்கிற அன்பு. எனவே இந்த உலகம் சொல்கின்ற மாயான அன்பு என்னவென்று சொன்னால், நாங்கள் எல்லோரையும் நேசிக்கிறோம் என்று சொல்கிற வெளிப்படையான சில கிரியைகளை தான் பேசிக்கொண்டே இருப்பார்கள். இருதயம் தெய்வத்தை அவர்கள் அன்பு கூர்ந்தார்களா என்றால் அது இருப்பதில்லை. அது வேதம் என்ன சொல்லுகிறது? இவர்களை நான் தெய்வத்தின் அன்பு கூறினேன் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய சகோதரனை அன்பு கூறவில்லை என்று சொன்னால் அங்கே அவன் பொருள் இல்லை என்று எழுதியிருக்கிறது. அதே சமயத்தில் நான் மற்றவர்களுக்கு நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் என்று செயலை நீங்கள் சொல்லிவிட்டு தெய்வ அன்பு இல்லை என்று சொன்னால் அது நிலைத்து நிற்பதில்லை. தெய்வ அன்பு ஒரு காலம் ஒழியாது, அது அழியாது என்ற பகுதியை செம்மையாய் விளங்கி கொண்டு வாழ்பவன் தான் அந்த அன்பை ஏதோ ஒரு விலை வேறு பெற்று பல கோடி ரூபாயை பெறக்கூடிய வைரத்தை போல், முத்தை போல், மணிக்கத்தை போல் பார்ப்பான். தெய்வத்தோடு கொண்ட தெய்வம் தன்னிட மேல் வைத்த அன்பை போற்றி வைத்திருப்பான். அந்த நன்றி நிமித்தம் அந்த தெய்வத்தை அறிந்து எப்படி என்னை அன்பு கூர்ந்தார் என்பதை அறிந்து இவனும் தன்னை அன்பு கூர்ந்தவரை அன்பு கூறுவான். தெய்வத்தோடு அவன் சங்கமம் ஆகிறான். ஒரு ஊற்றுக்கண் அவனிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது. அது பரத்திலிருந்து வரக்கூடிய ஊற்று. இந்த மண்ணிலே வாழ்கிற விளக்கு சொல்கிறானே, அந்த அன்புடைய ஊற்றல்ல, தெய்வ அன்பு பாய்ந்து சென்று எல்லோரையும் வாழ வைக்கிறது. எல்லோருக்கும் அந்த அன்பை அவன் காட்டுகிறான். ஒரு வீட்டில் அத்தனை பேரும் பயத்திருந்தாலும் ஒருவன் நல்ல அந்த அன்பை அவன் பெற்றிருந்திருப்பான் என்றால் அந்த வீடு கெட்டுப்போகாது. இது கேட்குற அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் வீடு அன்பில்லாமல் கெட்டு போயிருப்பதை மாற்றி இந்த வழிமுறையை, தெய்வம் காட்டின வழிமுறையை சிம்பிளாய் அன்பு என்ற பிரமாணம், தெய்வம் என்னை அன்பு கூர்ந்தார்,
ஏன் அன்பு கூர்ந்தார் என்பதை விளங்கி இப்பொழுது அந்த தெய்வத்திற்கு போற்றி நானும் அன்பு கூறுகிறேன். பின்பு அந்த தெய்வத்தோடு கொண்ட அந்த உறவினாலே எல்லோரையும், என் கணவன், மனைவி, பிள்ளைகள் எல்லோரையும் அன்பு கூற வேண்டும். இந்த மனுஷன் கடைசி வரைக்கும் தன் அன்பிலே நிலைத்திருக்கிறான். இந்த மனுஷன் ஒருவரை நேசிக்கிற நேசத்திலே கடைசி வரைக்கும் இருக்கிறான். அக்கிரமம் பெருகி போகும் காலத்திலே அன்பு தணிந்து போகும் என்று எழுதியிருக்கிறது. அவர்கள் ஒருவருக்கொரு கணவன் மணி என்ற அன்பில் ஏன் தனிவு ஏற்பட்டது என்று சொன்னால், நிபந்தனை இல்லாமல் அன்பு கூறுகின்ற அந்த அன்பு அவனுக்கு ஏன் இல்லாமல் போனது? கெட்டு போகிற ஒரு வாழ்க்கை உள்ளே வந்துவிட்டது. நாம் கெட்டு போகாமல் இயேசுபிரான் நம்மை அன்பு கூர்ந்தார். அதை நாம் பின்பற்றி வாழ யாவருக்கும் இறைவன் அருள் புரிவாராக. மறவாமல் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டன் அழுத்தவும்.